சாப்பிடுங்க தம்பி, கூச்சப்படாம சாப்பிடுங்க. எங்க புரோக்கர் தண்டபாணி சொன்னாரு, நீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, பெரிய இடம்னு. சாப்பிட்டுட்டுங்க, இதை வந்தாரேன். இன்னும் மாமா கிளம்புற, சீக்கிரம் கிளம்ப வேண்டியதானே? பாருடி, இது நல்ல இடம். நம்மளா தேடினா கூட இப்படி ஒரு இடம் அமையாது. ரொம்ப நாளா சொல்லி வச்சதுனாலதான் நல்ல இடமா அமைஞ்சிருக்குது. புரியுதா? பழையபடி மாப்பிள்ளை பிடிக்கலன்னு இதனால காரணம் சொல்லிட்டு இருந்த, அப்புறம் நான் பொல்லாதவளாயிரண்டி. பார்த்துக்கா, ஒவ்வொரு முறையும் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி மிரட்டின கதையெல்லாம் இனிமேல செல்லாது. புரியுதா? ரொம்ப நாளைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னா ஊர்ல இருக்கவங்களா ஆள் ஆளுக்கு ஒரு கதையை கட்டிடுவாளுடி. இங்க பாரு, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதுவும் பேசாம நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு சிரிச்சிட்டு வந்து நிக்கிற. புரியுதா? சீக்கிரம் கிளம்பி வா. தம்பி, பொண்ணு வந்துருவா தம்பி. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. நாங்களும் வசதி வாய்ப்புல ஒன்றும் குறவில்லை. எங்க பொண்ணுக்கும் உங்களை பிடிக்கும்னு நினைக்கிறேன். தம்பி சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்லைங்க. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. எங்கள் மாமா தான் எடுத்து வளர்த்துனாரு. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் விற்று தான் எங்கள் மாமா என்னை படிக்க வச்சாரு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் நல்ல வேலையில் இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். அன்னைக்கு அந்த சொத்தை விற்றதுக்கும் இன்னைக்கு அதை நாங்கள் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போதைக்கு நான் வாடகை வீட்டில் தாங்க இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடி என் சொந்த வீட்டை மீட்டெடுத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மீட்டுருவேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்கள் மாமாவை தவிர வேறு யாரும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் சொந்தம் தான் எங்கள் சொந்தக்காரங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனைவின்றவங்க வெறும் வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலை வேலைக்கு சமைச்சு போடுறவங்க மட்டும் இல்லைங்க. நான் சோர்ந்து இருக்கும்போது அவங்க தோலை தரவங்க. புருஷன்றவன் வெறும் காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரவன் இல்லைங்க. அவளோட கனவையும் சந்தோஷத்தையும் தான் கடமையா நினைக்கிறவன். குடும்பங்கிறது நீ ஜெயிக்கிறதோ நான் ஜெயிக்கிறதோ கிடையாதுங்க. நாம எல்லாம் சேர்ந்து வாழ்ற இடம். கல்யாணங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு மாத்திக்கிறது இல்லைங்க, அவங்களுக்காக தன்னையே மாத்திக்கிறது தான். இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா அது அதிர்ஷ்டம் இல்லைங்க, சொர்க்கம். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நேருக்கு நேரா சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்க பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. என் பொண்ணு என் பேச்ச தட்ட மாட்டாங்க. என்னடி, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? இரு தம்பி. அம்மா இருடி. நீங்க பாக்க அந்த பொண்ணு பேர் என்ன? பிரியா. இவ பேரு பானு பிரியா, என் பாட்டியோட பேரு. இவதான் ஓல்டு நேமா இருக்குன்னு வெறும் பிரியான்னு மாத்திட்டா. அதனாலதான் நீங்க பிரியா வீடு எதுன்னு கேட்டதுனால யாரோ இந்த வீட்டை கை காமிச்சிருக்காங்க. நீங்க பாக்க வந்த பொண்ணு வீடு எதுன்னு விசாரிச்சு கிளம்புங்க. முதல்ல வந்து காப்பி டீயை குடிச்சு எங்க நேரத்தை வேற வீணடிச்சிங்க. கிளம்புப்பா முதல்ல. போங்க தம்பி, நாங்க சொல்லி வச்ச மாப்பிள்ளை வந்துட போறாரு. அதுக்குள்ளார முதல்ல கிளம்புங்க. யார் நீங்க? ஏதாவது வேணாம்னு சொன்னால போய் பக்கத்து வீட்டுல போய் கேளுப்பா. போப்பா போ. அது சோப்பு விற்கிற தம்பிப்பா. சோப்பு வேணுமான்னு கேட்டாப்ல, வேற ஒண்ணும் இல்லப்பா.
வாங்க உள்ள வாங்க, வாங்க வாங்க. அங்கே என்னடி பண்ற? இங்க வந்து நில்லுப்பா. தம்பி வாங்க வாங்க உட்காருங்க. கூச்சப்படாம எடுத்து சாப்பிடுங்க தம்பி. தண்டபாணி சொன்னாப்ல நீங்க வந்து பெரிய இடம் லட்சத்துல சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னாரு. ஆமா அதெல்லாம் உண்மைதான். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. புரோக்கர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து புரோக்கர் கமிஷனு அப்புறம் பொண்ணுக்கு இவ்வளோ நகை பொண்ணுலாம் சொல்லியிருப்பாங்களே, அதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா? அப்படியே தண்டபாணி சொல்லலையேப்பா. எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னங்க அட்ஜஸ்ட் பண்ணோம்? நான் லேக்ஸில் சேலரி வாங்குறேன். என் கார் என்ன, என் பங்களா என்ன, என் லெவலே வேற. உங்கள் வீடு என்னன்னா குருவி கூடு மாதிரி இருக்கு. பொண்ணு வந்ததுலேருந்தே மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்கு. என் வசதிக்கெல்லாம் இந்த வீடு வசதிலாம் ரொம்ப கம்மி தான். எனக்கு இந்த வரன் பிடிக்கல, நான் கிளம்புறேன். இருங்க தம்பி, எதா இருந்தாலும் பேசி திட்டிக்கலாம் தம்பி. தண்டபாணி எது அப்படி எங்கள்கிட்ட சொல்லல. புரோக்கர் என்னங்க சொல்றது? நான் சொல்றேன், எங்க வீட்டு சைட்ல இருந்தெல்லாம் கமிஷன் கொடுக்க மாட்டோம். உங்க வீட்டுல இருந்து நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்க தானே எனக்கு எல்லாமே போட்டு அனுப்புறீங்க. அதனால கமிஷன் நீங்களே கொடுத்துருங்க. அவரு என்கிட்ட வந்து நிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் பொண்ணுக்கு 100 பவுன்ல நகை, எனக்கு ஒரு பென்ஸ் காரு, அப்புறம் ஒரு தனியா ஃப்ளாட்டு. ஹனிமூனுக்கு ஜப்பான்லாம் பட்டாயா நீங்களே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது ஜப்பானுக்கு டிக்கெட்டா? ஜப்பானுக்கு போய் என்ன ஜாக்கி சானா பார்க்க போறியா? அது புரோக்கர் வேற மாதிரி சொன்னாரு, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. நீங்க எங்க வீட்டு பொண்ணை பார்க்க வந்தவர் தானே? என்னங்க இப்படி கேள்வி கேட்குறீங்க? புரோக்கர் தண்டபாணி சொன்ன வீடு தானே இது. உங்க ஹஸ்பண்ட் பேர் கூட மாணிக்கம், உங்க பேர் வசந்தி, உங்க பொண்ணு பேர் கூட பிரியா தானே. எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டுறீங்க. அப்ப நான் கரெக்டான வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். எதுவுமே புரியாத மாதிரி நிக்கிறீங்க. சரி, அந்த புரோக்கர் உங்கள்கிட்ட என்னதான் சொன்னாரு? நான் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. புரோக்கர் சொன்னாருப்பா, பொண்ணு அழகா மட்டும் இருந்தா போதும், பொண்ணுக்கு நகை பணம் நீங்க எதுவும் செய்ய வேணாம். மாப்பிள்ளை வீடு 10 தலைமுறைக்கு உட்காந்து திங்கிற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க கொடுத்து அவங்க வாழ போறாங்க. அது இல்லாம பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது மாப்பிள்ளை வீடே போட்டு கட்டிட்டு போயிடுவாங்க. மாப்பிள்ளைக்கு காரு பைக் கூட எது வேணாம், அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. மாப்பிள்ளை குடும்பம் தங்கமான குடும்பம்னு சொன்னாருப்பா. அவரு சொன்னதுலயே கடைசி வார்த்தை மட்டும்தான் உண்மை. எங்க குடும்பம் ஏதோ தங்கமான குடும்பம் தான். ஆனா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? பையன் தான் வந்து பொண்ணு எல்லாத்தையும் போட்டு கூட்டு போகணுமா? என்னங்க பேசுறீங்க? நான் ஃபாரின் ரிட்டர்னுங்க, அங்க கூட இதெல்லாம் கிடையாது. ஆமா, நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன? பொண்ணு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போகுதுன்னா பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாமே எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கணும். இந்த கலாச்சாரத்தெல்லாம் மாத்தணும்னு நினைக்காதீங்க, மாத்தவும் முடியாது. இங்க பாருங்க, நான் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்பயே கிளம்புறேன். யோசிச்சு சொல்லுங்க. சொல்லு மச்சி. என்னடா பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னா என்னாச்சு? ஆமாண்டா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கேன். நான் என்ன பண்றது, ஃபாரினே ரிட்டர்ன் ஆயிடலான்னு. ஆனா எங்க மம்மி தான் அங்க எத்தனை நாளைக்கு கண்ட கேர்ள் ஃப்ரெண்டை சுத்திட்டு இருப்ப, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வேணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. சரின்னு அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் போய் பொண்ணை பிடிச்சிருந்தாதான் நீங்க வரணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். சரி, அதோடு பொண்ணு எப்படி ஓகேவா?
பொண்ணெல்லாம் ரொம்ப ஓகேலாம் இல்லடா, சுமாராக தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மச்சி இதை கேள, உனக்கு கல்யாணம் பண்ணப்போ உங்கள் மாமனார் என்ன கொடுத்தாரு? BMW காரு கொடுத்து அவரோட பிஸ்னஸை உன் பேரில் எழுதி வச்சாரு. அப்படிதான் இருக்குன்ட்டு நானும் இங்கே வந்தேன். ஆனால் அவங்க அம்மா என்னத்துமா சொல்கிறாங்க, பொண்ணுக்கு நகை நான் போடணுமா, காரு நான் வாங்கி கொடுக்கணுமா, அவங்க சைட்லேருந்து எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். 25 வருஷமா பொண்ணை பெற்று கூடயே வச்சுக்கிட்டாங்க. மீதி இருக்க 40-50 வருஷம் என் கூட தான் வாழணும், என் வீட்டில் தான் வாழணும். அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, மேக்கப்பு, அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறது, இங்கே கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் என் செலவு. இதெல்லாம் முன்கூட்டியே தான் நான் வசூல் பண்ணுறேன். ஆனால் அவங்க அம்மா என்னன்றாங்க, இதெல்லாம் அவங்க போட மாட்டாங்களாம், நானே அவளை வச்சு கூட்டிகிட்டு போகணுமா, இவளை கூப்பிட்டு போய் நாங்கள் என்ன தர்ம சத்திரமா நடத்த போகிறேன்? எந்த ஒரு கலாச்சாரம்டா இது? நீ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீல்ல? எனக்கே புதுசாக இருக்குடா. சரி, இப்போ என்ன சொன்னாங்க? 2 பேர்த்துக்கும் யோசிக்க டைம் கொடுத்துருக்கேன். நான் சொன்னதெல்லாம் ஓகேனா இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைனா இப்பயே நான் கிளம்புறேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் மச்சான். அம்மாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யோசிக்கிறத பார்த்தா ஓகே சொல்லிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி மச்சி, நீ பார்த்துட்டு வா. சரி மச்சான், நீ வை, நான் கூப்பிட்றேன். எழுந்துறா முதல்ல. நீ ஒன்னதாண்டா நீனு கருவாடுன்னு எழுந்துட்டா முதல்ல. என்ன பெரிய லாடு லபக்கு தாசுன்னு நினைப்பா உனக்கு? நீ பெரிய பணக்காரனா இருந்தாலும் வாயால தாண்டா சோத்தை முழுங்க முடியும். கையை எடுத்துட்டு தட்டோட சோத்தை முழுங்க முடியுமா? எங்க பொண்ணுக்கு 100 பவுன் என்னடா, அதுக்கு மேலே எங்கனால போடுறதுக்கு வசதி இருக்கு, தகுதி இருக்கு. சோக்கர் புறம்போக்கு ஏதோ தப்பா சொல்லிட்டான், அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட என்ன கேக்குறியா? உனக்கு முதல்ல அந்தஸ்து இருக்கணும்டா, என் பொண்ணை கேட்கறதுக்கு. எப்படி வந்து கேட்கணும் தெரியுமா? புரோக்கர் ஏதோ தப்பா சொல்லிட்டாமா, நீங்க போடுறத போடுங்க, நான் எது எதிர்பார்க்கல, நாகரிகமா கேட்கறேன்டா. அதை விட்டுட்டு பெரிய அதிகாரம் பண்ற நினைப்புல பொண்ணை எத்தனை வருஷமா நீங்க வளர்த்துட்டீங்க, மீதி வருஷத்தை நான் தான் சோத்தை போட்டு வளர்க்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும். மொத்தமா கமிஷனை இப்பவே வாங்கிக்கிறேன்னு கூசமா கேக்குறேன். உனக்கு அறிவு இருக்காதா? ஆளு பார்க்க சாப்பிட்டா இருக்கா, சாதாரணமான நினைச்சியா நீ? நான் பஜாரிடா, ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. நீ என்ன உன் அப்பனே வந்து என் பொண்ணை கேட்டாலும் உனக்கு என் பொண்ணை தரமாட்டேன், போட மாதிரி. ஒரு பொண்ணு போற இடத்துல சந்தோஷமா வசதியா வாழணும்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஓ வீட்டுல வந்து என் பொண்ணு 3 நேரத்துக்கு மேல சோத்தை தவிர வேற என்ன தர திங்க போறா? இப்போ எனக்கு புரியுது, வசதியான வீட்டுல இருக்கிறதுல சந்தோஷம், புடிச்சவனோட வாழ்றதுலதான் சந்தோஷம். உனக்கெல்லாம் என் பொண்ணை கொடுத்ததெல்லாம் பத்தாது, போய் இன்னும் வாங்கிட்டு வாடின்னு தினம் தினம் எப்படி சித்திரவதை தாண்டா பண்ணுவீங்க. உனக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்துச்சு சோப்பு விற்கிறேன்னு, அந்த பையன் சோப்பு விற்க வரல, இன்னொரு வீட்டுக்கு பொண்ணை பார்க்க வந்துட்டு வீடு மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பையன்கிட்ட குணம் இருந்துச்சு, ஆனா வசதி இல்லை. ஆனா உனக்கிட்ட வசதி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. போலாமா அத வெளியில? அம்மாடி என்னை மன்னிச்சிருமா, என்னோட வரட்டு பிடிவாதத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு உன்னை நான் கட்டாயப்படுத்திருக்க கூடாது. இந்த அட்ரஸ் மாதிரி வந்து தம்பி பேசும்போது உன் முகம் மாறும் போதே நான் ஒன்று கவனிச்சேம்மா, நீ அந்த பையனோட தான் வாழணும்னு நினைக்கிறேங்கிறது. என்ன என் பொண்ணு போகிற இடத்துல வசதியாக சந்தோஷமாக வாழணும், வாடகை வீட்டில் போய் இருந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வாடகை வீட்டிலே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும்னு நீ நினைக்கிறது சரிங்கிறது இப்போதான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ அந்த பையன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாம்மா, நீ போய் பேசு, போய் விருப்பத்தை சொல்லு, போமா. அம்மா நீ அவரை வந்து பாருன்னு சொன்னப்போ கூட எனக்கு எதுவுமே தோணலம்மா. ஆனா அவர் பேசினது, அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரோட அந்த யதார்த்தமான முகத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ வந்து ஓகே சொல்லுன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஆனா அதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குல்ல அம்மா. நான் உன் பொண்ணுமா, நீதான் என் கையை பிடிச்சு அவர் கூட சேர்த்து வைக்கணும்.
நில்லுப்பா. தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. நான் சொன்னதை எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க வீடு மாறி வந்தாலும் சரியான பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கீங்க. அதான் புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டேன். நீங்க எதுவும் நான் பேசுறத மனசுல வச்சுக்காம என் பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்க. என்னப்பா, நான் சொன்னதை எதுவும் மனசுல வச்சுட்டு நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். என்னை மன்னிச்சிருப்பா. இத்தனை நாளா என் பொண்ணு கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு பொண்டாட்டிட்டு எப்படி நடந்துக்கணும், ஒரு பொண்ணை புரிஞ்சு எப்படி நடந்துக்கணும்னு அதுலயே தெரியுதுப்பா உங்க குணம். இவ்வளவு நாளா என் பொண்ணு போற இடத்துல வசதியா சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு குணத்துலதான் இருக்குங்கிறத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சு இந்த பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுல இருந்தா எடுக்காதீங்க. ஹலோ, என்னப்பா? அந்த பொண்ணு அவ லவ் பண்ற பையனோட ஓடி போயிடுச்சான். பாத்தியா, என் பொண்ணுக்குதான் நீங்கிறது விதி. இது யாரால மாத்த முடியாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா.